இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். உதாரணத்துக்கு மர்மமான முறையில் மறைஞ்சு போன MH370 பத்தி நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாது டெக்னிக்கல் ஃபெயிலியரான ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸ் அதில் டேமேஜ் ஆயிருக்கிறனால ஏக்சிடென்ட்டுக்குள்ளான ஏரோப்ளைன்ஸ் பத்தி நம்ம பேசியிருக்கோம். அண்ட் வெதர் பிரச்சனைனால விஷன் சரியா கிடைக்காம மலை மேலே போய் இடிச்ச ஏரோப்ளைன்ஸ் பத்தி பேசியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட்ஸ் பத்தி நம்மளோட சேனல்ல பேசியிருக்கோம். இன்னைக்கு நான் பேச போறது என்னன்னா the worst accident that never happened. ஒரு மோசமான ஆக்சிடென்ட் இது வரைக்கும் நடக்காததை பத்தி தான் நம்ம பேச போறோம். உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரலாம், அதான் நடக்கவே இல்லைன்னு சொல்றியா, அதை பத்தி நீ என்ன பேச போற அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இந்த வீடியோவோட எண்டில் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஒன்று இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த பற்றி தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம், நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பைலட்ஸ் அவங்க லைஃப்பில் இப்படி இருப்பாங்க, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்க்கு டெய்லி ஒர்க் இப்படி போகும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த ஏர்கிராஃப்ட் ஆக்சிடென்ட்ஸ் பற்றியுமே நம்மளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏர்பிளைன் ஆக்சிடென்ட்ஸ்னால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிற ஒரு இன்சிடென்ட் ரொம்பவே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் ஒரு சின்ன வினாடியில எப்படி ஒரு ஆக்சிடென்ட் தவிர்க்க முடியும் அப்படின்றதும் இந்த வீடியோல கண்டிப்பா தெரிய போகுது. ஸோ வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னாடி சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரணும் அப்படின்னா பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியில் நடக்கல. ஒரு 5 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஜூலை 7 2017 சான் பிரான்சிஸ்கோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் இது. ஆல்மோஸ்ட் மிட் நைட்க்கு மேல ஆயிடுச்சு. கனடால இருந்து ஏர் கனடா 759 அப்படின்ற ஏரோப்ளைன் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிறதுக்காக வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருச்சு. அன்னைக்கு இங்க அலாட் பண்ணியிருந்த ரன்வே எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 28 ரைட் அப்படின்னு சொல்லப்படுற ரன்வே. அதாவது இந்த சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல 28 அப்படின்ற ரன்வே பேரலா 2 ரன்வே இருக்கு, ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு இங்க ஏதோ மெயின்டெனன்ஸ் காரணத்தினால 28 லெஃப்ட் ரன்வே க்ளோஸ் பண்ணிருந்தாங்க. ஸோ 28 லெஃப்ட் ரன்வே க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால அதோட லைட்ஸையும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ 28 ரைட் மட்டும் தான் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ பைலட்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ரன்வே எதுன்னு பார்த்தோம்னா 28 ரைட். ஆனா இந்த இடத்துக்கிட்ட தான் ஒரு பிரச்சனை வருது. இந்த பைலட்ஸ் அடிக்கடி சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ஸ்ல லேண்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் 28 ரன்வே பேரலா 2 இருக்கும், ரைட் லெஃப்ட்னு சொல்லி. ஸோ இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா 28 ரைட் அப்படின்னு இருக்கிறது, அங்க லைட் எரிஞ்சிட்டு இருக்கிறது லெஃப்ட் ரன்வே. அதுக்கு பக்கத்துல உள்ள டாக்ஸி வே தான் இவங்க இறங்க போற 28 ரைட் ரன்வே அப்படின்னு நினைச்சிட்டாங்க. யூசுவலா பெரும்பாலுமான ஏர்போர்ட்ஸ்ல ரன்வேக்கு பக்கத்துல டாக்ஸி வே அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். டாக்ஸி வே அப்படின்னா என்னன்னா அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்ப போற ஏரோப்ளைன்ஸ் எல்லாம் அங்கதான் நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த டாக்ஸி வேல எத்தனை ஏரோப்ளைன்ஸ் நின்றுட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் யுனைடெட் ஏர்லைன்ஸை சேர்ந்த ஒரு ஏரோப்ளைன் நிக்குது. அதுக்கப்புறமா பிலிப்பைன்ஸோட ஏர்லைன்ஸ் ஒன்று நிக்குது. அதுக்கப்புறம் 2 யுனைடெட் ஏர்லைன்ஸ் நின்றுட்டு இருக்கு. மொத்தமா 4 ஏரோப்ளைன்ஸ் அந்த டாக்ஸி வேல நிக்குது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான பேசஞ்சர்ஸ் அதுக்குள்ளார இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஏர் கனடா 759 அந்த டாக்ஸி வேயை நோக்கி கீழே இறங்கிக்கிட்டே இருக்கு. யாருமே அதை நோட் பண்ணவே இல்லை. பொதுவா இந்த மாதிரி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரன்வே க்ளோஸ் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பைலட்ஸுக்கு நோட் டேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். பைலட்ஸ் ஃபிளைட் இப்போ 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அவங்க 8 மணிக்கு வர மாட்டாங்க. ஒரு 1 or 2 hours முன்னாடியே வந்துருவாங்க. அவங்களுக்கு நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் ரீட் பண்றதுக்குன்னு சொல்லி. ஸோ அது மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்ல நோட் டேம் அப்படின்னு சொல்றதும் பர்டிகுலர் டாக்குமெண்ட். இதுல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த ரன்வே க்ளோஷரை பத்தி. பட் ஆனா இந்த நோட் டேம் அப்படின்னு சொல்லப்படுற டாக்குமெண்ட் நிறைய பேஜஸ் இருக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா எல்லா வேர்ட்ஸையும் அவங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இந்த பைலட்ஸ் அந்த ரன்வே க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத நோட் பண்ணாதே விட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம் இந்த பைலட்ஸுக்கு விஷுவல் அப்ரோச் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் கிட்ட இருந்து. பொதுவாகவே இந்த விஷுவல் அப்ரோச்னா என்னன்னா, இப்போ வெதர் கிளியரா இருக்கு அப்படின்னா பைலட்ஸ் அவங்களோட விஷனுக்கு ஏற்ற மாதிரி மேனுவலா அவங்களால லேண்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதை தான் விஷுவல் அப்ரோச்னு சொல்லுவாங்க. இது யூஸ்வலா வெதர் கிளியரா இருக்கும்போது பெரும்பாலுமான பைலட்ஸுக்கு கொடுக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த விஷுவல் அப்ரோச். இந்த மாதிரி விஷுவல் அப்ரோச் கொடுக்கும்போது நிறைய நேரங்கள்ல ஃபால்ஸ் லேண்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதாவது
அதாவது ஃபால்ஸ் ரன்வேயை சூஸ் பண்ணி லேண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற காரணத்தினால பைலட்ஸ் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ILS இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிஸ்டம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் ஏரோப்ளைன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்காக அது வந்து யூஸ் ஆகும்னு சொல்லப்படுது. பட் ஆனால் அவங்களோட ஏரோப்ளைன்ல அவங்க பர்டிகுலராக வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை என்ட்ரு பண்ணணும்னு சொல்றாங்க. பட் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பைலட் வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை என்ட்ரு பண்ணாம விட்டுருக்காரு. ஸோ பைலட்ஸ்க்கு விஷுவல் அப்ரோச் கொடுத்துட்டாங்க. அந்த ஏர் கனடாவோட 759 டாக்ஸி வேல நிற்கிற இந்த 4 ஏரோப்ளைன்ஸை நோக்கி கீழே வந்துகிட்டே இருக்கு. யாருமே நோட் பண்ணவே இல்லை. இப்போ நம்மளுக்கெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் தோணலாம். ஏன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மேல இருந்து பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியலையா இவங்க லேண்ட் ஆக வரதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இந்த பர்டிகுலர் சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல சில டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால டவர்ல இருந்து அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவர்ல இருந்து அவங்க பார்க்கும்போது ஏரோப்ளைன்ஸோட அந்த ரன்வே சென்டர் லைன்ல இருந்து கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு தான் ஏரோப்ளைன்ஸ் எப்பவுமே தெரியுமா. ஸோ அதனால அந்த டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்து என்ன நினைச்சிட்டாருன்னா, ஓகே நம்மளுக்கு யூஸ்வலா வந்து அது கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு தான் தெரியும், ஸோ அதனால நம்மளுக்கு அதே மாதிரி தான் இப்பவும் தெரியுது அப்படின்னு நினைச்சு அவரும் வந்துட்டு இதை விட்டுட்டாரு. ஏர் கனடாவோட ஃப்ளைட் கீழே வர வர பைலட்ஸுக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு வந்து அவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா நார்மலா இருக்கிற லேண்டிங் மாதிரி இல்லை, ஏதோ எக்ஸ்ட்ரா லைட்ஸ் தெரியுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதனால திருப்பி வந்துட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரை காண்டாக்ட் பண்றாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ரன்வேல வந்து ஏதோ லைட்ஸ் தெரியுது, நாங்க வந்து இறங்கலாமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காண்டாக்ட் பண்றாங்க. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் 28 ரைட்ல வந்து யாருமே இல்லை, வெறும் லைக் ரன்வே காலியா தான் இருக்கு. அதனால வந்துட்டு அவரும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாரு. பட் இங்க நடந்த மிராக்கிள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கீழே வந்துட்டு அந்த டாக்ஸி வேல 4 ஃபிளைட்ஸ் நின்றுட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் நின்றுட்டு இருந்த யுனைடெட் ஏர்லைன்ஸோட ஃபிளைட்ல இருந்த பைலட் வந்துட்டு இவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷனையும் கேட்டுட்டு அவர்னால விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த ஏர் கனடா வந்து நேரா டாக்ஸி வேக்கு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்னால பார்க்க முடிஞ்சுது. அவர் உடனே வந்துட்டு டக்குன்னு வந்து நாங்க தான் பேசுறோம் அப்படின்லாம் எதுவுமே மென்ஷன் பண்ணாது, இதை டக்குன்னு தவிர்த்தரணும் இந்த ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி டாக்ஸி வேல வந்துட்டு இருக்கு, அந்த டாக்ஸி வேயை நோக்கி ஏர் கனடா வந்துட்டு இருக்குன்னு சொன்ன உடனே ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வந்துட்டு கீழே இறங்காதீங்க, ஏர் கனடா மேலே போங்க அப்படின்னு சொன்னனால டக்குன்னு வந்து சில நிமிடங்கள்ல வந்து ஏர் கனடா வந்து கீழே இறங்கி இடிக்காம மேலே பறக்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு சில மீட்டர்ஸே வந்து ஏர் கனடாவுக்கும் கீழே வந்து டாக்ஸி வேல இருந்த ஃபிளைட்டுக்கும் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது. அதோட ஒரிஜினல் வீடியோவும் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ க்ளோஸ் கால், ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ் தான் இருக்குது கீழே நின்றுட்டு இருக்க அந்த ஏரோப்ளைனுக்கும் மேலே போயிட்டு இருந்த அந்த ஃபிளைட்டுக்கும். Air Canada 759 confirmed, clear to land runway 28 right. There is no one on 28 right but you. Okay, Air Canada 759. Where's this guy going? He's on the taxiway. United 1, Air Canada flew directly over us. Block, this United 1, Air Canada flew directly over us. Yeah, I saw that, guys. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ கிட்ட வந்துட்டு திருப்பி மேலே பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு நைட் டைமில் விஷுவல் அப்ரோச்சஸ் வந்து அதிகமாக கொடுக்கறத கம்மி பண்ணாங்க சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்டில். அதுவும் எஸ்பெஷலாக வந்து 2 பேரல் ரன்வேஸ் இருக்கும்போது ஒரு ரன்வே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ வந்து விஷுவல் அப்ரோச் வந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே வந்துட்டு இன்னொரு பிரச்சனை இந்த இடத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரில் வழக்கமாக 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து கிரவுண்ட் டிராஃபிக்கை பார்த்துப்பாங்க, ஒருத்தர் வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸோட டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த டைமில் நைட்டில் வந்துட்டு நிறைய ரஷ் இருக்காதுன்ற காரணத்தினால ஒரே ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் மட்டும் தான் வந்துட்டு அங்கே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் வந்து இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக 2 ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் நைட் டைம்ல இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸையும் வந்துட்டு சான் பிரான்சிஸ்கோ ஏர்போர்ட்ல கொண்டு வந்தாங்க. பைலட்ஸ் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ல இருந்த அந்த ரன்வே க்ளோஷரை கவனிக்காம விட்டதுக்கும் அண்ட் ILS அப்படின்னு சொல்லப்படுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் அவங்க யூஸ் பண்ணாம விட்டதுக்கும் சொல்லப்படுற காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்துட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா அவங்க வந்துட்டு யூஸ்வலா லேண்ட் ஆகிற ஏர்போர்ட் தான் அது, அதனால அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஏர்போர்ட்ன்றனால அவங்க அதை கவனிக்காம விட்டுருக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு அவங்க கண்டினியூஸா ஒரு 19 மணி நேரமா வேலை பார்த்துட்டே இருந்திருக்காங்க, ரெஸ்டே இல்லாமன்றது தெரிய வருது. ஸோ இந்த 2 ரீசன் தான் வந்து பைலட்ஸோட அந்த மிஸ்டேக்ஸ்க்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு வந்துட்டு இதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரெண்டாவது வந்துட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து எனக்கு மாற ஆரம்பிச்சது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஏரோப்ளைன் ஆக்சிடென்ட் அப்படின்னா வந்துட்டு அது மேலே பறந்துட்டு இருக்கும்போது நடந்த நிறைய வித்தியாசமான ஆக்சிடென்ட்ஸ் பற்றி நம்ம பேசியிருப்போம். ஆனால்
கீழே இருக்கக்கூடிய கிரவுண்டில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கும் போது ரொம்பவே வந்துட்டு ஆச்சரியமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். ஏன்னா இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான். எனக்கு புரியுது ரோட் டிராஃபிக் மாதிரி கண்டிப்பாக ஈஸி கிடையாது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேபி இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஏரோப்ளைன்ஸோட யூசேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் அதுக்கு ஏற்ற மாதிரி மேபி அவங்க ஏர்போர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் எல்லாத்தையும் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா இதை கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பைலட் இல்லை ஒரு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு மேலே பறக்கும் போது இருக்கிற கஷ்டத்தை விட கீழேயும் நார்மலாக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ரியாக்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களோட டே டு டே லைஃப்பில் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றதும் எனக்கு புரிய வந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை வந்துட்டு நான் கண்டிப்பாக ஒரு சீரியஸாக வந்து பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். இது வந்துட்டு worst accident that never happened இல்லை எபிசோட் 1 தான். இதுக்கப்புறமா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then this is me Vaski Renraj. Bye, take care, keep smiling. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்க பண்ற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும்.